ரத்தம் நம் உயிர் சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாட்டிங் டைம் என்கிற டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாட்டிங் டைம் டெஸ்ட்டானது பல்வேறு காரணங்களுக்காக பண்ணப்படுகிறது. உடலில் ஒரு இன்ஜுரி, அதாவது காயங்கள் ஏற்படும் போது குறிப்பிட்ட நேரத்தில் ரத்தம் உறைய வேண்டும். அப்படி உறைதல் குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கவும், திரும்ப ஆப்ரேஷன் பண்ணப்படுகிற பேஷண்ட்ஸுக்கும் பாம்பு போன்ற விஷ பூச்சிகள் கடிக்கும் போதும், திரும்ப ஹீமோஃபீலியா என்கிற இரத்த ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் என்கிற நோய் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களுக்காக இந்த கிளாட்டிங் டைம் என்கிற டெஸ்ட் பண்ணப்படுகிறது. இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த கிளாட்டிங் டைமோட எய்ம் என்ன நோக்கம் அப்படின்னா, டு டிட்டர்மைன் த கிளாட்டிங் டைம் அண்ட் டு நோ த ப்ளீடிங் டிஸார்டர்ஸ். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த கிளாட்டிங் டைம் பண்ணுறதுனால ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இதோட நோக்கமாக காணப்படுகிறது. அடுத்ததாக கிளாட்டிங் டைமோட பிரின்சிபிள், இந்த ஸ்கின் பஞ்சர் மூலமாகவோ இல்லை வெயின் பஞ்சர் மூலமாகவோ பிளட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த எடுத்த நேரத்திலிருந்து எப்போ இந்த பிளட்டில் ஃபைப்ரின் த்ரெட்டு ஃபார்மேஷன் ஆகி கிளாட்டிங் நடக்குதோ அந்த இடைப்பட்ட இன்டர்வெல்ல குறிப்பிடுவது தான் இந்த கிளாட்டிங் டைமோட பிரின்சிபிள். அடுத்ததாக கிளாட்டிங் டைம் டெஸ்ட்டை என்ன மெத்தட்ஸில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு கேப்லரி டியூப் மெத்தட், அடுத்ததாக ஸ்லைடு மெத்தட், அடுத்ததாக லீ அண்ட் ஒயிட் மெத்தட். இதை டெஸ்ட் டியூப் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கேப்லரி டியூப் மெத்தடுக்கான ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு ஃபிங்கர் ப்ரிக் பண்ணி பிளட் அப்பியரன்ஸ் ஆன உடனேயே இந்த டைமை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கேப்லரி டியூப்பில் பிளட்டை லோட் பண்ணிக்கணும். இந்த பிளட்டை லோட் பண்ணதுக்கப்புறமா கேப்லரி டியூபுக்குள்ளாடி இந்த பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பீசஸை ப்ரோக்கன் பண்ணி பார்க்கணும். அப்போது இந்த ஃபைப்ரின் த்ரெட்டு எப்போ ஃபார்மேஷன் ஆகுதோ அந்த டைமை நோட் பண்ணிக்கணும். அப்போ பிளட் அப்பியரன்ஸ் ஆனது முதல் ஃபைப்ரின் த்ரெட்டு ஃபார்மேஷன் ஆகிறது வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தை நம்ம டைம் இன்டர்வெல்ல நோட் பண்ணி அப்படியே ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த பிளட் லோட் பண்ணுற டைமை நம்ம நோட் பண்ணிக்கணும். அதை லோடிங் டைம்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வார்மிங் டைம் ஒரு 1 மினிட் உள்ளங்கையிலே வைத்து அதை வார்மிங் டைமுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 15 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் இந்த கேப்லரி டியூபை ப்ரோக் பண்ணி ஃபைப்ரின் த்ரெட்டு ஃபார்மேஷன் நடக்குதா அப்படிங்கிறத 15 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் பீசஸ் 15 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம ப்ரோக் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். கடைசியாக ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் இந்த ப்ரொசீஜரின் படி நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இது கேப்லரி டியூபுக்கான மெத்தடு. நம்ம கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த கால்குலேஷன் மெத்தடும், கால்குலேஷன் பண்ணவில்லை என்றால் இந்த டைமிங் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்வல் டைமிங்கை நம்ம அப்படியே கொடுத்து. அடுத்ததாக கேப்லரி டியூப் மெத்தடில் கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தால் வார்மிங் டைம், லோடிங் டைம் அண்ட் நம்பர் ஆஃப் பீசஸ் இந்த 3 வேல்யூஸையும் வைத்து நம்ம கால்குலேஷன் பண்ணி அதன் அடிப்படையிலே நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்லைடு மெத்தடில் பண்ணுறதா இருந்தால் வெயின் பஞ்சர் மூலமாகவோ ஸ்கின் பஞ்சர் மூலமாகவோ பிளட்டை ஒரு ஸ்லைடில் அப்ளை பண்ணணும். இந்த பிளட்டு என்ட்ரி ஆகிற நேரத்தை நம்ம டைம் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பிளட்டை ஒரு நீடில் இல்லைன்னா ஒரு லேண்ட்செட் வச்சு இந்த பிளட்டை அப்படியே நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபைப்ரின் த்ரெட்டு எப்போ ஃபார்மேஷன் இப்படி நடக்குதோ அந்த நேரத்தை நோட் பண்ணிக்கணும். இந்த பிளட்டு ஸ்டார்ட் பண்ணுற நேரம் அண்ட் இந்த ஃபைப்ரின் த்ரெட்டு ஃபார்மேஷன் ஆகிற நேரம், இந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம கிளாட்டிங் டைமாக கூட கொடுத்துக்கலாம். அடுத்ததாக கிளாட்டிங் டைமோட ரிசல்ட்டு, நம்ம இந்த டைம் இன்டர்வல் எவ்வளோ நோட் பண்ணுறோமோ இந்த டைமை 3 மினிட்ஸ் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ டைம் வருதோ 4 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ் இப்படிப்பட்ட வேல்யூஸை நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நார்மல் வேல்யூ 3 to 7 மினிட்ஸுக்குள்ளாடி இந்த ரத்தம் உறைதல் நிகழ்ந்துடுச்சுன்னா இது நார்மல் வேல்யூவில் இருக்குது. இதுக்கு மேலே டைம் போயிட்டே இருந்துச்சுன்னா ப்ளீடிங் டிஸார்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், ரத்தம் குறிப்பிட்ட நேரத்தில் இன்ஜுரி ஏற்படும் போது உறைய வேண்டும். அப்படி உறையாமல் இருந்தால் ஹீமோஃபீலியா என்கிற ப்ளீடிங் டிஸார்டராகவோ இல்லை த்ரோம்போசைட்டோபீனியா அதாவது பிளேட்லெட் குறைவாகவோ, வான் வில்ஃபர்ட் டிசீஸ் அதாவது கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் இந்த பிளட்டை உறைய பண்ண வேண்டிய கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருப்பதாகவோ அறிந்து கொள்ளலாம்.